எதை குறித்தும் பயப்படாதே. சில காரியங்களை நினைச்சு நீ பயந்து இருக்கிற. எனக்கு ஆவியானவர் வந்து ஒருத்தர் ரொம்ப பயப்படுறாங்க இவங்க, நான் இருக்கிறேன்னு சொல்லு. நான் இருக்கிறேன். ஏன் பயப்படணும்? நான் இருக்கிறேன், உங்களோட இருக்கிறேன், உன் பக்கத்துல இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் கூட இருக்கும்போது பயப்படுறாங்களே, இது நியாயமா? ஆண்டவர் கூட இருக்கும்போது கூட பயப்படுறாங்க. ஆனா இங்க தாவீது சொல்றாரு, நான் பயப்பட மாட்டேன் அப்படின்றாரு. நான் பயப்பட மாட்டேன். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 23ஆம் சங்கீதத்துல 4ஆம் வசனம் என்ன இருக்குது? கொஞ்சம் படிப்பாங்களா? గాఢాంధకారపు లోయలో నేను సంచరించినను ఏ అపాయమునకు భయపడను. ఆమేన్. హల్లెలూయా. ఎందుకు భయపడలేదు? அவர் ஏன் பயப்படல? கர்த்தர் நம்மளோட இருப்பதனால பயமே. படி அடுத்த வார்த்தை இது. నీవు నాకు తోడై ఉన్నావు. ఆమేన్. హల్లెలూయా. தாவீது சொல்றாரு, நீங்க ஆண்டவரே நீங்க என்னோட கூட இருக்கீங்க. ஆமென். ஹல்லேலூயா. யாரை கூட இருக்கிறாரு? நம்மோடு கூட இருக்கிறாரு. தாவீதுக்கு இருக்கிற விசுவாசம் நமக்கு வரணும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது சொல்றாரு, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவரீ நீர் என்னோடு கூட தேவரீ என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்ம பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அது உணரணும். ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரு அப்படின்னு உணரணும். அது விசுவாசம் இருக்கணும். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் அந்த உணர்வு எப்ப உனக்கு வருதோ அப்பதான் உனக்கு தைரியமே வரும். ஆமென். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, மரணம், இருள். 23ஆம் சங்கீதத்துல அவர் எழுதும்போது ஆவியானவர் தாவீதோடு இருக்கிறபடினாலதான் அவர் தைரியமா என்ன பண்றாரு? எழுதுறாரு. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு. இங்க கவனிங்க ஐயா, கொஞ்சம் கவனிக்கணும். நீங்க கவனிச்சாதான் இன்னைக்கு நீங்க பிரேயர் பண்றது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நீ கவனிக்காம ஏன்னா நேரமா இருந்தியானா நீ பிரேயர் பண்றது வேஸ்ட். உண்மையாவே வேஸ்ட். ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்போது அதை நம்ம கேட்கறதுக்காக தான் நம்ம இங்க வரோம். ஆமென். 2-3 காரியம் இருப்பாங்க. நான் மரண அப்படின்னு அர்த்தம். நான் இருக்கிற இடம் பயங்கரமான உயிர் போற இடம். சொல்லுங்களேன் நீங்க அது போல. மரணம் அப்படின்னா நான் இருக்கிற இடமே மரணம் உண்டாக்குற இடம். செத்து அந்த இடத்துல இருக்கிறவங்க செத்து போயிடுவாங்க. என்ன விஷயம்? என்ன சொல்றாரு? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கு. மரணம் உண்டாக்குற இடம். இரண்டாவது, பயங்கரமா இருள் சூழ்ந்து இருக்கிற இடம். மூன்றாவது, பயங்கரமான ஒரு பள்ளம்.
அல்லேலூயா.